அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோட குட்டி விலாக் பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் முன்னாடியே அஃப்ரீனாத்தாட்ட கட்டை கொடுத்துருந்தேன். வண்டிலேயே வச்சுருந்தாங்க போல இருக்குது. இப்போ மழை பெய்யறதுனால எடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, நம்ம கஷ்டமாயிரும்ல, அதை போய் மாற்றணும், அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும்ல. அதனால் எடுத்து வாங்கிட்டு பாப்பா வந்துட்டு மேகி செஞ்சு இப்பி செஞ்சு கேட்டிருந்தா அஃப்ரீனம்மா. சரி, அவளுக்கு பிடிச்சதே செஞ்சு கொடுப்போமே. எப்பயாவது தான் நான் செய்வேன். மோஸ்ட்லி இப்போல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிறது. இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, அதனால நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அஃப்ரா குட்டிக்கும் வேணும்னு சொல்லிட்டு ஒரே ஆடம். அவளுக்கு குட்டி பிளேட்டில் போட்டு வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு வந்துட்டு இது மாதிரி சூப்பியாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். சரி, அதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு, டீ, அதோட எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சாச்சு. ஏன்னா லீவுன்றனால காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? பிரியாணி தான். பிரியாணி வந்துட்டு கலர்ஃபுல்லாக வடித்து கொட்டி அந்த மாதிரி செய்வேன்ல, அந்த பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு தாளிக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தாளிக்கும் போது தான் பார்த்தேனே தயிரே இல்லை வீட்டில். சரி, கடகடன் தயிர். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு இஃபா சிக்கன் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும்ல, அந்த சிக்கன் தான் ரெடி பண்ண போகிறேன். இருந்த சிக்கன்லேயே கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்குன்னு தனியாலாம் நான் சிக்கன் வாங்கலை. அதுவே நல்லா தான் இருக்கும். நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறனால தனித்தனியாக எடுத்து கொடுக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல, அதனால தான். பிரியாணியும் பார்த்திங்கன்னா தம்மில் போட்டாச்சு. கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அவங்கள அப்படியே அவங்க வேலையை பார்க்க விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கறியை பரட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதனால தான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நம்ம வீட்டில் இருக்காது, அதனால கடையில் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் போகும். நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதே யாருக்கும் பிடிக்காது போல இருக்குது. அப்போ கூட நான் விட மாட்டேன். எல்லா தடையும் மீறி நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தே தருவேன். சூப்பராக இருந்துச்சு இந்த மயோனஸ். நம்ம கடையில் சாப்பிடுவோம்ல, அதை விட பெட்டராகவே இருந்துச்சு. அது எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு இன்ஷால்லா கண்டிப்பாக லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதை சூப்பராக ஃப்ரை பண்ணி இந்த மயோனஸை மேலே ஊற்றி அதையும் ஒரு அடுப்பில் லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆளுக்கு ஒரு பீஸ் தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே சாப்பிட்டோன்னு வைங்கன்னா கொஞ்சம் லைட்டாக திகட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் சீஸ்லாம் போட்டிருக்கோம்ல, அதனாலன்னு சொல்லிட்டு அஃபீனோட அத்தா சொன்னாங்க. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்கவும் எம்மியாக இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பிள்ளைங்க ஆசைக்காக செஞ்சு கொடுக்கலாம். இஃபா சிக்கன் ஓகே, நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி லீவில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்மளோட பொழுது போய்கிட்டு இருக்கு. மலைக்கு அதுக்கும் இந்த பிரியாணிக்கும் சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன். பாப்பாவுக்கு வந்துட்டு காலையிலேருந்தே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அஃப்ரா குட்டிக்கு கொஞ்சம் செமிக்காத மாதிரி இருந்துச்சா, பாப்பாவுக்கு சுடுகஞ்சி தான் மத்தியானம் கொடுத்தேன். இருந்தாலும் ஏலக்காயும் வேக வச்சு கொடுத்தாச்சு.